ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே வந்து பசங்களை வந்து காலையில் டிஃபன் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஜை வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றலான்ட்டு மேலே டெரஸ்க்கு போயிருந்தாங்க. ஏன்னா 2-3 நாளாக டெரஸில் தண்ணியே ஊற்றலை செடிக்கு. ஸோ அதனால் போய் பார்த்துட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு மற்ற வேலையை பார்க்கலான்ட்டு டெரஸ் போயாச்சுங்க காலையில். டெரஸ் போனோன்னா அங்கேயே ஒரு 1/2 1 ஹவர் ஆகிடுங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. பூஜை வேலை, டெரஸ்க்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சு செடிக்கு. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டு நல்ல ஒரு டீ குடிக்கலான்ட்டு டீ போட ஆரம்பிச்சுங்க. டீ போட்டு ஸ்ட்ராங்காக டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுங்க. லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, சொரக்காய் கூட்டு தாங்க பண்ணியிருந்தேன். சொரக்காய் கூட்டும் கருணக்கிழங்கு பொரியலும் தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ வாரத்தில் என்ன வெஜிடபிள் செய்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குங்க. தினமும் சாம்பார், புளிக்குழம்பு, புளி சாதம், இந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு இந்த மாதிரி நம்ம செஞ்சால் என்ன தான் செய்கிறது வெஜிடபிளில் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து சொரக்காய் இருக்குங்க. ஸோ சொரக்காய் வந்து நான் வந்து நல்லா கூட்டு மாதிரி செய்வேங்க. அதுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துப்பேங்க. சொரக்காய் அண்ட் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு சொரக்காவையும் போட்டுட்டு நல்லா மசாலாலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பையும் கொஞ்சம் நேரம் ஒரு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு விசில் கொடுத்தா போதுங்க. நல்லா மசிஞ்ச மாதிரி வரும். ஏன்னா தனியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், பசங்க வந்து அப்படியே எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேஷ் ஆகி வரும்போது நல்லாவும் இருக்கும். பசங்க வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நம்ம பசங்களுக்காக பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயுமே என்னுடைய கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முந்திரி பருப்பும் அண்டு சோம்பும் வந்து அரைச்சி ஊற்றுங்க. அது வந்து மேண்டேட்ரிங்க. எல்லா கிரேவிலையும் அது வந்து நான் காமனாக வச்சுருக்கேங்க. அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக டேஸ்ட்டு கொடுக்குங்க. அது வந்து நான் ஒரு நல்ல டெக்ஸ்சரும் கொடுக்கும். அதாவது நான் தேங்காய் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தாங்க மிக்ஸ் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பும் அண்டு சோம்பும் தாங்க இருக்கும். ஸோ அது கிரேவியில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு இருக்கும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிப்பேங்க. சும்மா ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டால் போதுங்க. ஒன்றும் அதிகமாக ஒன்றும் தேவையில்லை. ஒரு 4-5 முந்திரி பருப்பு நம்ம அவன் தனியாக போட்டோன்னு வச்சிங்களேன் சாப்பாடில் தனியாக எடுத்து வச்சுருவான் என் பையன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோசித்து அப்படி பண்ணாதான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு. இப்போ இருக்கிற பசங்க வந்து காய்கறி இதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ நம்ம அதனால் அவங்களுக்கு என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய யோசனையாகவே இருக்கும். உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்டில் மெசேஜ் போடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு கெட்டியாக நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது சொரக்காய் கூட்டு மாதிரியே தெரியவே தெரியாதுங்க. ஏன்னா வந்து நல்லா அந்த சொரக்காயில் நல்லா மசிச்சு வந்திருக்கு பார்த்திங்களா. அதனால் வந்து அது பார்க்குறதுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து ஒரு தால் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதாங்க எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் வந்து பழமொழி ஃபேஷனில் வந்து நிறைய கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ஸோ உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது தேவைன்னா அதில் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் போட்டிங்கன்னா எங்களோட டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணும். ஸோ மீண்டும் நாளை சந்திக்கலாம். அன்டில் தென் கீதாஞ்சலி.